புதிதாய் அதிநவீனமா இவர்கள் கைகளில் பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி நாதி எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாரினா வாதா சிறுசு வித்தையோ பெருசு பறக்கும் கிட்ட வந்தா கிழிக்கும் கறக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும். போன தடவை பேப்ளேட்ல கியோயோவும் பேஸ் ஹண்டர்ஸும் ஒரு புது பவர்ஃபுல் ஆப்பனன்ட் எதிர்க்கிறாங்க. அவர்தான் டோஜி. அவரோட பேப்ளேட் டார்க் வோல்ஃப். டோஜியோட டார்க் வோல்ஃப் பேஸ் ஹண்டர்ஸோட பேப்ளேட்ஸ் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சு. அதை யாருமே எதிர்பார்க்கல. கென்டாவுக்கு ஜிங்கா மேல பாசம் ரொம்பவே அதிகமாகுது. ஆனா நல்ல ஆப்பனன்ட்ஸ் இல்லாம ஜிங்கா டவுனை விட்டு போயிடுவான்ற பயம் அதிகமாச்சு. அதனால கென்டா அவனை பே பேட்டிலுக்கு வர சொல்லி சவால் விடுறான். ஆக்ரோஷமான அந்த போட்டியில கென்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஆனா ஜிங்காவோட சக்திக்கு ஈடு கொடுக்க முடியல. கென்டா போட்டியில ஜெயிக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஜிங்காவோட மரியாதையை சம்பாதிச்சுட்டான். டோஜி கியாயோ ஜெயிக்கிறாரு. அதனால கியாயோ வாக்கு கொடுத்த மாதிரி இனிமே அவர் சொல்றபடி தான் கேட்டு நடந்தாகணும். சார்ஜ் ஃபுல் பவர். யா எனக்கு கிடைச்சிருச்சு இந்த ட்ரிபிள் லேயர் பர்கர். உனக்கு நான் யாருன்னு தெரியாதுல, ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற இந்த ட்ரிபிள் லேயர் பர்கர் தான். இதுதாங்க இருக்கிற கடைசி பர்கர். ட்ரிபிள் பர்கர், ட்ரிபிள் பர்கர். கென்டாவும் மடோகாவும் இதை பார்த்தாங்கன்னா பயங்கரமா வயிறு எறிய போறாங்க. ஓய்யா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஜிங்கா ஆகாடே நீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? அவன் தோத்து போயிட்டான். அதனால கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டு இருக்கான். என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங் சென்டர்ல அவனுடைய சக்தியை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டு இருக்கான். தயாராயிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வருவான். அதுக்கப்புறம் நான் அவனை வச்சு ஜிங்கா ஹானேவை தோக்கடிப்பேன். அவன் ஒண்ணு லேப்ராட் கிடையாது. அப்படியா சொல்ற? ஒண்ணு வேணா பண்ணலாம். உன்னுடைய ஃப்ரெண்ட் உனக்கு திரும்ப வேணும்னா நீயா போய் ஜிங்கா ஹானேவை தோக்கடிச்சிட்டு வா. அதுவும் இதை வச்சா ஆக்ரோஷமான முரட்டுத்தனமான டார்க் புல். அது மட்டும் இல்ல, இந்த பேப்ளேட் அப்பர் அட்டாக்ஸ்க்கு பேர் போன ஒண்ணு. நீங்க இத என்கிட்டயா தரீங்க? ஆமா. அவனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த பேப்ளேட் போதும். ஜிங்காவோ கதை இப்ப முடிஞ்சது. தோத்து போனா அவன் வழி என்னங்கிறத அவன் தெரிஞ்சுக்க போறான். தைரியம் இருந்தா இப்ப நீ சொன்னதை திரும்ப சொல்லு பார்க்கலாம். எத்தனை முறை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். பலகீனமான ஆப்போனன்ட்ஸ் கூட போட்டி போடுறது என்னோட பழக்கமே கிடையாது. தெரிஞ்சுதான் பேசுறியா? பெங்கேவே ஒன்னால ஜெயிக்கவே முடியாது. அவனை பத்தி தெரியாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓடி போறதுக்கு உனக்காக கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். யாரு ஓடி போறதுன்னு பாத்துருவோம். என்ன என்கிட்ட உன்னால தப்பிக்க கூட முடியலையா? உன்கிட்ட சக்தி இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது மட்டும் தான் இருக்கு. அதையும் பார்க்கலாம்.
என்னுடைய பேக் அது பறந்து வந்து விழுந்துருச்சா? அப்புறம் பார்க்கலாம். இல்ல, திரும்ப ஒரு தடவை மோதலாம். இதெல்லாம் வெறும் லக்கு தான். நான் இன்னும் முயற்சியை விடல. என் தோல்வியை நான் இன்னும் ஒத்துக்கல. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து வந்துகிட்டே இருக்கியா? ஒரு புல் கூட போட்டி போடுற மாதிரி இருக்க. தேங்க்ஸ். உண்மையிலேயே நான் ஒரு புல் தான். இப்போ என்னோட கொம்புகள் வருது பாரு. புல்லு புல்லு சொல்லிவிட்டால ஐடியா பேங்கே. என்ன வலிக்குது. நீ நல்லா சண்டை போட்ட, ரொம்ப நல்லா சண்டை போட்ட. மறுபடியும் ஒரு வாட்டி போதலாம். இன்னும் ஒரே ஒரு வாட்டி போதுவா? என்னோட பேப்ளேட் வெற்றிக்கு முதல் தடவை அணைக்கட்டு போட்டது நீதான். நான் ஒத்துக்கிறேன். நான் இதுல தோத்துட்டேன். இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. ஏன் எனக்கு சந்தோஷமா இருக்கு? ஏன்னு சொல்லு. இப்படி நடந்துக்கிறான். நான் இப்போ உன்னோட தீவிர ரசிகன் ஆயிட்டேன். இனி உன் கூட தான் இருப்பேன். நீ முடியாதுன்னு சொன்னாலும் உன் கூடவே தான் வருவேன். என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு என்ன. இனி நீ சொல்றதே வேதவாக்கு. தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு பேப்ளேடரை நான் பார்த்ததே கிடையாது கியோயா. நீ எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க கியோயா. நாம போகலாம் டார்க் போல். நானே ஒரு பேப்ளேடா சுத்தி போய் விழுந்த மாதிரி இருக்கு. இதுதான் எனக்கு வேணும். என்னால உன்னை கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல நீ என்ன தூக்கி எரிஞ்சிருவியா? அதை கண்டுபிடிக்கலாமா? நெத்தியடி சொல்லியடி. இந்த போட்டி சூப்பரா இருக்க போது. கேம் பேஸ் ஸ்டாமினா டைப், அகிராவோட அட்டாக் டைப். அப்படிதான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இரு. சுவாரஸ்யமான அனாலிசிஸ் தான். ஓகே, அட்டாக். ஆல்ரைட். ஓ, நான் மறுபடியும் தோத்துட்டேன். கேண்டா, நீ பேப்ளேடோட விசேஷமான பவர்ஸ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க. பேப்ளேடோட விசேஷமான பவர்ஸா? அதேதான். உன்னோட பேய பத்தி நீ புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா உன்னால ஜிங்காவை கூட தோக்கடிக்க முடியும். ஆமா, அதனாலதான் முன்னாடி என்னால ஜிங்கா கூட நல்ல போட்டி போட முடிஞ்சது. எல்லாரும் கொஞ்சம் என்ன பாருங்களேன். எனக்கு கிடைச்சிடுச்சு. இதோ ட்ரிபிள் லேயர் பர்கர். என்ன பாருங்களேன். ஹலோ, மொத்தம் பேஸ்ல 4 டைப்ஸ் இருக்கா? ஆமா, சரியா சொன்ன ஓசாமு. அது அந்த என்ன? 4 டைப் நான் சொல்றேன். அட்டாக், டிஃபென்ஸ், பேலன்ஸ், அப்புறம் ஸ்டாமினா. கரெக்ட்டா சொல்லிட்டியே. அட்டாக் டைப்ன்றது எப்பவுமே அட்டாக் ஸ்ட்ரென்த் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணும். உதாரணத்துக்கு ஜிங்காவோட பெகசஸ். என்னது இதை ஏமாத்திட்டானுங்க. டிஃபென்சிவ் டைப் பேஸ்ன்றது ஆப்போனன்ட்டோட அட்டாக்க ரொம்ப நேரத்துக்கு தாங்கும். சொல்றது புரியுதா? மாத்தி கொடுத்துட்டானோ. அப்புறம் பேலன்ஸ் டைப் பேஸ்க்கு அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு புரியுதா? புரியுது. உள்ள பிரைஸ் கூட இல்லையே. சொல்லு. கடைசியா ஸ்டாமினா டைப். இதுக்கு தாக்கு பிடிக்கிற சக்தி ஜாஸ்தி. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இதால ஸ்டேடியம்ல போட்டி போட முடியும். புரியுதா? உதாரணத்துக்கு சஜிட்டாரியோ. ஆமா, அதேதான். ஏய், என்னோட இது அட்டாக் டைப். என்னோடது டிஃபென்சிவ்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது பேலன்ஸ் டைப். என்னோட அட்டாக் டைப். இல்ல என்னது உன்னோட என்ன நீ பாத்தியா? பேலன்ஸ் டைப். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோடது அட்டாக் டைப் தான். இதுல அட்டாக் பவர் இருக்கு, ஆனா ஸ்டாமினா கிடையாது. இப்பதான் புரியுது. கென்ட்டோட ஸ்டாமினா டைப் என்னோட ஸ்டாமினா குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி அட்டாக் பண்ண இருக்கு. ஆமா, சரியா சொன்ன. உண்மை அதுதான். ஹே ஜிங்கா, பேப்ளேட் எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா எல்லாத்தை விட நம்ம மனசு சொல்றதா நம்ம கேட்கணும். ஆமா, மெயின்டெனன்ஸும் முக்கியம். பேப்ளேட் மேல நம்மளுக்கு இருக்கிற விருப்பம் தான் அதை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கும்.
ஓகே வா போட்டி நான் போடலாம். உன்னை தோக்கடிச்சே தீருவேன். இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன் என்ன பாரு. யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, என்னது இது? 5, 6, 7, 8, 9, 10. அது நான் இதை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டேன். வெங்கி போதும். போதுன்ற வார்த்தையை நான் தான் சொல்லுவேன். எனக்கு இன்னும் பத்தல. சொல்றது கேட்டுதா? பத்தல. முழு திறமையை பயன்படுத்தி விளையாடுங்க. என்னோட புல் இன்னைக்கு அடங்கறதா இல்ல. புல் பிளாக், புல் பிளாக், புல் பிளாக், புல் பிளாக், புல் பிளாக், புல் பிளாக், புல் அப்பர்கட். பால் 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 பால். ஒரு நாள் நான் ஜிங்கா மாதிரி சிறந்த பிளேயரா ஆகுறேனா இல்லையான்னு பாருங்க. வாயால சொன்னா பத்தாது, அதுக்கு நிறைய பயிற்சி எடுக்கணும். பே பிளேட் மேல நம்ம வைக்கிற விருப்பம் தான் நம்மள ஸ்ட்ராங்கான பிளேடரா மாத்தும். இத ஜிங்கா தானே சொன்னா. அவன மாதிரி நீ ஒண்ணும் சொல்லல. கார் போட்டு வந்து சொல்லவா? பே பிளைடிங் தான் எல்லாத்தை விட பெஸ்ட். பூ 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 பூல். ஃபேஸ் ஹண்டர்ஸ். பெங்கே, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? என்ன தம்பி அர்ஜென்ட்டா வருதா? ரெஸ்ட் ரூம் போடுமா? உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். போல். நான் இங்க தேடி வந்தது ஒண்ணே இல்ல. என்ன இல்லையா? போய் ஜிங்கா கானேவ கூட்டிட்டு வா. நான் அவன் கூட போட்டி போட வந்திருக்கேன். என்னோட அட்வைஸா? அவங்களோட நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நானும் ஒத்துக்கிறேன். இப்ப நான் போலனா அவங்க என்ன தேடி வருவாங்க. அப்படிலாம் ஒதுங்கி போயிட மாட்டாங்க. அது உண்மைதான். ஆனா அடுத்ததா அவங்க உன்னை தேடி வரவும் வாய்ப்பு இருக்கு மாடோக்கா. என்ன? டென்ஷன் ஆகாத, சும்மா விளையாட்டுக்கு சொல்ல. தெரியுதா? ஆனா சிரிப்பு வரலையே. ஹே, அங்க பாருங்களேன். ஓ வாழைப்பழம். அது வாழைப்பழம்னு எங்களுக்கும் தெரியும். ஓ அந்த ஹோல்ல சொல்றியா? ரொம்பவே பெருசா இருக்கு. இங்கேயும் இன்னொன்னு இருக்கு பாரு. என்ன நடக்குது இங்க? எல்லா இடத்துலயும் ஓட்ட போட்டிருக்காங்க. நான் உன்னை தோக்கடிச்சு கியோயாவை எப்படியாவது விடுவிப்பேன். வந்து மோது ஜிங்கா கானே. என்ன சத்தம் அது? ஜிங்கா, எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. பேப்ளேட் சத்தம் மாதிரி கேக்குது. வாவ், என்ன ஒரு பவர். சிவரே உடைஞ்சிருச்சு. அப்படின்னா இது பேப்ளேடால தான் இருக்கா? உண்மையிலேயே இது அருமையான ஃபோர்ஸ் தான். ஜிங்கா போவாத. ஜிங்கா நில்லு. ஜிங்கா. ஜிங்கா இரு, நாங்களே வரோம். என்னது அது? வெளியே வா பென்கே. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜிங்கா. எல்லா இடத்துலயும் ஓட்ட இருக்கிறதுக்கு நீ தானே காரணம். சரியா சொன்ன. உன்னை தோக்கடிக்க பயிற்சி எடுத்தப்பதான் அதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஜிங்கா கானே, இன்னைக்கு கண்டிப்பா நீ தோக்கதான் போற. ஜிங்கா, வாவ், இதுதான் எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த போட்டி தான் வேணும். போட்டிய ஆரம்பிக்கலாம். சரி, உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். மூணு, ரெண்டு, ஒன்று. நெத்தி அடி, தள்ளி அடி. Go Pegasus! அத நல்லா அட்டாக் பண்ணு டார்க் பால். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேப்ளைட நான் பார்த்ததே இல்லையே. டார்க் புல். அது பார்க்க பேலன்ஸ் டைப் மாதிரி தெரியுது. என்னன்னு பார்க்கலாம்.
ஓ அப்படின்னா அது அட்டாக் பவர் ஜுங்காவோட பே பிளேடு. அங்க பாரு, ஜிங்காவோட பெகாசஸ் ஸ்பின் வாங்கிட்டு இருக்கு. இதான் விஷயமா? பேலன்ஸ் டைப்பான டார்க் புல்லுக்கு அதிக பவர் இருக்கு, அட்டாக் ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா பேப்ளேட் ஆடணும்னு மனசளவுக்கு ஆசை இருந்தாதான் நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஜிங்கா நீ இதுல தோக்க கூடாது. ஓகே பெகாசஸ், நல்லாதான் போட்டி போடுறேன். நீயும் தான் பெங்கே. கலக்கிற பெகாசஸ். பொறுமையை இழந்துடாத, உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. ஸ்ட்ரைக் புல் அப்பர் கட். என்ன பெகாசஸ் ஃப்ளைங். அடேங்கப்பா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒன்னு அழிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அது என்ன விதமான அட்டாக் மாடோக்கா? ஸ்பின் ட்ராக்னால தான் அது மாதிரி ஆயிருக்கு. என்ன ஸ்பின் ட்ராக்கா? பேபிளேடுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஃபேஸ் போட், எனர்ஜி ரிங், ஃபியூஷன் வீல், ஸ்பின் ட்ராக், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டிப், இது மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் மாத்துறது மூலமா பேயோட சக்தியை இன்னும் அதிகமாக்கலாம். அப்படியா? ஹேய் இத பாரு. இது பார்க்க மாட்டு கொம்பு மாதிரியே இருக்கு. ஆமா, அது சாதாரணமான புல் இல்ல, ரொம்ப முரட்டுத்தனமான புல். அதோட அட்டாக்கோட ஃபுல் பவர் காமிச்சதுன்னா பெகாசஸ் என்ன ஆகும்னு என்னால யோசிக்க கூட முடியல. இதத்தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்த ஜிங்கா. அதானே என்ன அவ்வளவு சுலபமா நீ ஜெயிக்க விட மாட்டல்ல? Go Pegasus! நீ திறமசாலிதான், அதனாலதான் உன்னை ஜெயிக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது நாள் வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு பலன் தர போகுது. காத்து மாதிரி பறந்து போ பெகாசஸ். பெல்லோ டார்க் போல்ஃப். உங்களை காப்பாத்து பெகாசஸ். நல்ல வேலை எதுவும் ஆகல. நல்ல வேலை நமக்கு ஒண்ணும் ஆகல. பென்கி அவ எதுக்காக? பென்கே, நான் என்ன பண்ண வந்தேன்னா, பென்கே நீ நீ என்ன இல்ல நான் உன்னை காப்பாத்தல. தேவையில்லாததெல்லாம் யோசிக்காத, தொடர்ந்து போட்டி போடு. ஜிங்கா Go Pegasus! Yeah! புல் அப்பர் கட். பார்த்தல்ல, நான் ஜெயிச்சிட்டேன் ஜிங்கா. அவசரப்படாத. என்ன ஸ்பெஷல் மூவ், Pegasus Star Blast Attack. என்னது? ஜிங்கா உங்க ரெண்டு பேருக்கும் அடி படல. ஒண்ணும் ஆகல. எங்களுக்கு எதுவும் ஆகல. ஓ பெங்கே, மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுவாரஸ்யமா இருந்துச்சா? ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. உன்னோட புல் அப்பர் கட் ரொம்ப அற்புதமான டெக்னிக். ஆரம்பத்திலே நீ அந்த அட்டாக்க பயன்படுத்தி இருந்தா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன். எது? ஆனா உன்கிட்ட முடியாது. என்ன இப்படி இருக்கா? யா
போன தடவை தப்பான பேக் எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா இந்த தடவை ட்ரிபிள் லேயர் பர்கர் தான். அவங்க கிட்ட இதை செய்ய சொல்லி ரொம்ப கெஞ்சினேன். ஆனா வருத்துதான். ஆஹா, ட்ரிபிள் லேயர் பர்கரை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. சூப்பரா இருக்கு. அந்த புல்லு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டனா, அதான் பசி அதிகமாயிடுச்சு. உனக்கு வேணுமா? மடக்கா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நடந்தது என்னமோ எனக்கு வினோதமா தோணுச்சு. என்னாச்சு? ஏதோ சொல்ற? பென்கேவை பத்தி தான் சொல்றேன். என்ன ஆனாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த ஃபேஸ் ஹண்டர் உன்னை காப்பாத்திருக்கான். ஆமா மடக்கா, அது ஏனே புரியல. எனக்கும் தான் புரியல. தீவிரமா பயிற்சி எடுத்ததுனால நேர்மையா போட்டி பொண்ணுன்னு நினைச்சிருப்பான். அவனோட புது பிளேடு வச்சு தீவிரமா பயிற்சி எடுத்ததுனால போட்டியில ஏமாத்த கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் நியாயமா ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அதான் விஷயம். அடுத்த தடவை நான் நிச்சயமா தோக்க மாட்டேன். எனக்காக நான் செஞ்சு அவன் காப்பாத்துன. நான் ஏன் அப்படி பண்ணேன்?